ஹாய். இன்னைக்கு நம்ம அடினாய்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அடினாய்ட்ஸ் அப்படின்றது குழந்தைகளுக்கு காமனா வர ஒரு விஷயம் தான். டான்சில்ல மொத்தமா 4 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பேலட்டைன் டான்சில். டான்சில்ஸ்ல சதை வளர்ந்திருக்குன்னு சொல்லுவோம் காமனா. அதுதான் வந்து பேலட்டைன் டான்சில். அந்த பேலட்டைன் டான்சில் நம்மளோட வாய் திறக்கும் போது உள்நாக்கு பகுதியில் 2 சைடு ஆர்ச் மாதிரி இருக்கும். அந்த ஆர்ச்க்குள்ள வந்து சின்ன தசை மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அந்த பேலட்டைன் டான்சில். அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்ல வீக்கமோ வரப்போ தான் நம்ம அதை டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் டான்சில்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அடினாய்டு அப்படின்றதும் ஒரு டான்சில் டைப் தான். அடினாய்டு அப்படின்றது ஃபெரிஞ்சல் டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து பேலட்டைன் டான்சில் சொல்லுவோம். அடினாய்டுன்றத ஃபெரிஞ்சல் டான்சில் சொல்லுவோம். இந்த அடினாய்டு அப்படின்றது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மூக்குக்கு பின் பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 டைப் ஆஃப் டான்சில் இருக்கு. ஒன்னு வந்து டியூபல் டான்சில், இன்னொன்னு லிங்குவல் டான்சில். நம்ம காதுல வந்து யூஸ்டேஷியன் டியூப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதோட ஓப்பனிங் கிட்ட தான் வந்து இந்த டியூபல் டான்சில் அப்படின்றது லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி லிங்குவல் டான்சில் அப்படின்றது நம்ம நாக்குக்கு பின் பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓவராலா இந்த 4 டைப் ஆஃப் டான்சிலோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலையை தான் வந்து இந்த 4 டான்சிலுமே பாக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம மூக்கு வழியாவோ இல்ல வாய் வழியாவோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் போறப்போ அதை ட்ராப் பண்ணி அது வந்து நம்ம பாடிக்குள்ள போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த டான்சில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த டான்சில்ன்றது ஒரு லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ. லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ அப்படின்னா நெறி திசு அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல வந்து நிறைய லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். லிம்ஃப் நோட்ஸ்னா நெறி கட்டிகள். அதுவும் அதே மாதிரி வேலை தான் பார்க்கும். நம்ம உடம்புல உள்ள லிம்ஃபாட்டிக் சிஸ்டமோட வேலை வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான். அதே தான் வந்து இந்த டான்சிலும் பாக்குது. இந்த வீடியோல நம்ம அடினாய்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அடினாய்டு அப்படின்றது காமனா குழந்தைகளுக்கு வந்து வர ஒரு விஷயம். பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து அடினாய்டு அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா சதை வளர்ச்சி அப்படின்னு நினைப்பாங்க. டான்சில் அப்படின்றத ஒரு சதை வளர்ச்சி அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே வந்து அடினாய்டு, டான்சில் இதெல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் டான்சில் தான். இந்த டான்சில்ஸ்லயோ இந்த அடினாய்ட்ஸ்லயோ வந்து ஏதாவது வீக்கம் வந்தது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா அதை தான் வந்து அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம், டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அடினாய்டு அப்படின்றது எக்ஸ்ட்ராவான சதை வளர்ச்சி கிடையாது. ஆல்ரெடி உள்ள ஒரு பார்ட் தான் அடினாய்டு. அதுல வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து ட்ராப் ஆகுறப்போ அது வந்து வீக்கமாகும், இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதை தான் நம்ம அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அடினாய்டு அப்படின்றது குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு 5 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு வந்து இந்த அடினாய்டு நல்ல ஒரு வளர்ச்சியில இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு 7 வயசுக்கு அப்புறம் வந்து அது சுருங்க ஆரம்பிச்சிடும். 11ல இருந்து ஒரு 13 வயசுக்குள்ள வந்து அந்த அடினாய்டு கம்ப்ளீட்டா வந்து ஷ்ரிங்க் ஆயிரும், சுருங்கிரும், கம்ப்ளீட்டா வந்து சுருங்கிரும். குழந்தைகளுக்கு இந்த அடினாய்டு அப்படின்ற டிஷ்யூ வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் குழந்தைகளுக்கு சின்னதா ஏதோ கோல்டோ இல்ல வேற ஏதாவது ஜலதோஷம் மாதிரி பிரச்சனைகள் வரப்போ உடனே அது வந்து டான்சிலையோ இல்ல அந்த அடினாய்டையோ போய் அஃபெக்ட் பண்ணுது. அதனால அது வீக்கமாகி அடினாய்டைட்டிஸ் இல்ல டான்சிலைட்டிஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இந்த அடினாய்டைட்டிஸ் எதனாலலாம் உருவாகுது, அண்ட் இந்த அடினாய்டைட்டிஸை காஸ் பண்ற ஆர்கானிசம் என்னென்னலாம், அண்ட் இந்த அடினாய்டைட்டிஸ் வந்துருச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்ம உடம்புல தெரியும், அண்ட் அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலாம், இந்த அடினாய்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா சர்ஜரி மட்டும்தான் ஒன்லி ஆப்ஷனா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, அப்பதான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அடினாய்ட்ஸ்ல வந்து ஏதாவது வீக்கம் வரப்போ அதை தான் அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அடினாய்ட்ல வர இன்ஃப்ளமேஷன் தான் அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அடினாய்ட்ல எதனாலலாம் வீக்கம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், அதனால தான் பேசிக்கா இந்த அடினாய்ட்ஸ் வந்து பிரச்சனை ஆகுறது. காமனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இந்த பாக்டீரியா வந்து நமக்கு டான்சில்ஸ் எல்லாத்தையுமே காமனா அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரப்போ அதிகமான சிம்டம்ஸ் வந்து தெரியும். வைரல் இன்ஃபெக்ஷன்ல இந்த அடினாய்ட்ஸ் வந்து அதிகமா இன்ஃபெக்ட் ஆகுது. அந்த டைம்லயும் அடினாய்டைட்டிஸ் வரும். வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்ஸ்டீன் பார் வைரஸ், அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ், இந்த மாதிரி வைரஸஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது இந்த அடினாய்ட்ஸ். வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல. பட் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரப்போ சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படியா தெரியும் அண்ட் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். இந்த அடினாய்ட்ஸ்ல இந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இல்ல வைரல் இன்ஃபெக்ஷனோ வரப்போ என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா அந்த அடினாய்ட்ஸ் வந்து மூக்குக்கு பின்பகுதியில் இருக்கு. இந்த அடினாய்ட்ஸ் வந்து வீக்கமாகறப்போ நம்மளோட நேசல் பேசேஜ் வந்து நல்லா பிளாக் பண்ணும். அதை வந்து கம்ப்ளீட்டா அடைக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா மூக்கு வழியா மூச்சு எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா உள்ள போகாது. அதனால மூச்சு விடுவதுல வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கும். பிரீத்திங் டிஃபிகல்ட்டி குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். முக்கியமா தூங்குற டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். படுத்ததுமே அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். எந்த டைம்ல தூங்கினாலுமே அவங்களுக்கு வந்து மூச்சு விடுற பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் அதனால அவங்க வாய் வழியா மூச்சு விடுவாங்க. மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கிறப்போ வாய் வழியா மூச்சு விடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு குரட்டை பிரச்சனை வந்து அதிகமா இருக்கும். ரொம்ப சத்தமா பெரியவங்க மாதிரி குரட்டை விடுவாங்க. இந்த மாதிரி குரட்டை பிரச்சனை இருக்கும்போது அவங்க வாய் வந்து எப்பவுமே ஓபன் பண்ணி இருக்கிறதுனால வாய் வழியாவே எப்பவுமே மூச்சு எடுப்பாங்க, வாய் வழியாவே பிரீத் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மவுத் பிரீத்திங் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் வந்து ரொம்ப சோரா இருக்கும், கொஞ்சம் பெயினா இருக்கும், சோரா இருக்கும். அதே மாதிரி ட்ரையா இருக்கும், ரொம்ப வறட்சியா இருக்கும் தொண்டையெல்லாம்.
ஸோ த்ரோட் பெயின் அப்படின்றது ரொம்ப காமனாகவே இருக்கும். நார்மலாக டான்சிலைட்டிஸ் பிரச்சனைனாலும் சரி, அடினாய்டைட்டிஸ் பிரச்சனையிலுமே வந்து த்ரோட் பெயின் அவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கும். ஏதாவது சாப்பிடும்போதோ இல்லை ஏதாவது குடிக்கிறப்போவோ அவங்களுக்கு வந்து முழுங்கவே முடியாத மாதிரி இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் தொண்டை பகுதியில். ஸ்லீப் ஆப்னியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்லீப் ஆப்னியானா இந்த மூச்சு விடுறதுல வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ற பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும் காமனாக. மூச்சு விடுறதுல வந்து சிரமப்படுறது அண்ட் அதனால அவங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், அவங்களுக்கு தூக்கமின்மை வந்து ரொம்ப இருக்கும். சரியாக தூங்க முடியாது. ஸோ இந்த அடினாய்ட்ஸில் வந்து இந்த மாதிரி வீக்கம் வரப்போ குழந்தைகள் வந்து பேசுறது சரியா இருக்காது. ஸோ மூக்கடைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பேசுறப்போ மூக்கு வழியாக பேசுற மாதிரியே இருக்கும். சரியா வந்து மூச்சு விட முடியாதனால அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ரெசனன்ஸ் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ரெசனன்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னா அவங்க பேச்சில் வந்து சில வார்த்தைகள் வந்து சரியா இருக்காது. சில லெட்டர்ஸ் வந்து அவங்களால சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த காத்து வந்து சரியா உள்ள போயிட்டு வெளியே வராதனால அவங்களால சில லெட்டர்ஸ், சில வார்த்தைகள் வந்து சரியா பேச முடியாது. ஸோ இதனால குழந்தைகளுக்கு ரொம்ப நாள்பட்ட அடினாய்ட் பிரச்சனை இருக்கிறப்போ அவங்களுக்கு ஸ்பீச் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பேசுறதுல வந்து பிரச்சனை இருக்கும். இதுலையுமே அவங்களால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த அடினாய்டு வந்து ரொம்ப நாள்பட்ட அடினாய்டாக இருக்குது அப்படின்னா காதுகள்லேயே வந்து குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடிக்கடி இந்த அடினாய்ட் பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னா காதுகளில் வந்து அவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம காதில் வந்து யுஸ்டேஷன் டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. யுஸ்டேஷன் டியூப் அப்படின்றது ஒரு கனெக்ஷன் மாதிரி நம்ம காதுகளுக்கும் தொண்டை பகுதிக்கும் மூக்குக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அடினாய்டைட்டிஸோ இல்லை டான்சிலைட்டிஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ நமக்கு இந்த யுஸ்டேஷன் டியூப் அப்படின்றது பாதிப்படையும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா காதுகளில் வந்து அவங்களுக்கு வலி ரொம்ப இருக்கும். தொண்டை வலியோட சேர்ந்து காதுகள்லையும் குழந்தைகளுக்கு வலி இருக்கும். ஸோ இந்த முக்கியமாக இந்த அடினாய்டைட்டிஸ் பிரச்சனையில் வந்து காதுகளில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒடைட்டஸ் மீடியா இந்த மாதிரி கண்டிஷனும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காதுல இருந்து டிஸ்சார்ஜ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. காதுகள்ல இருந்து சீல் மாதிரி அப்படி இல்லைன்னா ஏதாவது பச்சையாவோ இல்லை ரத்தம் கலந்த ஒரு டிஸ்சார்ஜ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி காது வலி வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப நாள்பட்ட அடினாய்டைட்டிஸா இருக்கு அப்படின்னா, ஸோ கிரானிக் அடினாய்டைட்டிஸ் இல்லை ரெக்கரண்ட் அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதை சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னா அவங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸே வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். அவங்களோட முக அமைப்பு வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். ஸோ அவங்களோட முக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எப்பவுமே வந்து மவுத் ப்ரீத்திங் பண்ணிகிட்டே இருக்கனால வாய் வழியாக மூச்சை எடுத்து விடுறதுனால அவங்களோட முகம் அமைப்பு வந்து லாங்காக மாறிடும். ஸோ லாங் ஃபேஸாக இருக்கும். அதாவது முகம் வந்து கொஞ்சம் நீளமாக தெரியும். ஸோ அந்த மூச்சு வந்து வாய் வழியாக எடுத்து விடுறப்போ அவங்களுக்கு வந்து இந்த பேலட்டில் வந்து அமைப்பு மாறும். ஸோ நார்மலாகவே நம்மளோட நாக்குக்கு மேலே உள்ள பகுதியை தான் வந்து நம்ம பேலட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேல் பகுதி வந்து எப்பவுமே ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ அந்த வளைவு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வளைவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாள்பட்ட அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு வந்து அப்பர் ஜா, அதாவது மேல் தாடையில் வந்து அவங்களுக்கு வளர்ச்சி சரியாக இருக்காது. ஸோ மேல் தாடை வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேலே உள்ள பற்கள் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும், முன்னாடி எத்துப்பல் மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நாஸ்ட்ரல் பகுதி, மூக்கு பகுதியெல்லாம் வந்து தின்னாக இருக்கும். ஸோ மூக்கு பகுதியிலையும் கண்ணுக்கு கீழேயும் வந்து அவங்களுக்கு க்ரீசஸ் மாதிரி இருக்கும். ஸோ க்ரீசஸ்னால் ஒரு டிப் மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த இடத்துலலாம் தனியாக பார்ட்டிஷன் மாதிரி தெரியும். அடினாய்ட் பிரச்சனை வந்து சரியாக ட்ரீட் பண்ணலாமல் இருந்தாலோ இல்லை நாள்பட்ட கிரானிக் அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த அடினாய்ட் பிரச்சனை சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ரே எடுக்கலாம். ஸோ எக்ஸ்ரேல வந்து டான்சிலைட்டிஸ் பிரச்சனை, அடினாய்ட் பிரச்சனை, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதில் தெரியும் நல்லா கிளியரா. அண்ட் அதே மாதிரி எண்டோஸ்கோபி, நாசல் எண்டோஸ்கோபி, மூக்கு வழியாக வந்து நம்ம எண்டோஸ்கோபி பண்ணி அதை வந்து செக் பண்ணலாம். ஸோ அடினாய்ட் வந்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, எவ்வளோ க்ரோத் இருக்கு, அண்ட் அதோட எக்ஸ்டென்ட் வந்து எந்த இடமெல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். வேற நார்மலா பிளட் டெஸ்ட், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னு செக் அவுட் பண்றதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஆர்கானிசம் காஸ் பண்ணிருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து த்ரோட் ஸ்வாப், நம்ம தொண்டையில வந்து ஸ்வாப் எடுத்து பார்த்து ஸோ என்ன ஆர்கானிசம் வந்து அதை காஸ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நார்மலா அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப நாள்பட்ட அடினாய்டைட்டிஸ் பிரச்சனையா இருக்கு, கிரானிக்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் சர்ஜரி தான் ஒன்லி ஆப்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஹோமியோபதியில இந்த அடினாய்ட் பிரச்சனைக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ ஹோமியோபதின்றது காமனா எல்லாருக்கும் ஒரு மித்து இருக்கும், இது வந்து ரொம்ப மெதுவாக கேட்குற மெடிசன் அப்படின்ற மாதிரி எல்லாம். பட் அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி அடினாய்ட் பிரச்சனை, டான்சிலைட்டிஸ் பிரச்சனை எல்லாம் வந்து நல்லா கேட்கும். ஸோ அடினாய்ட் பிரச்சனைனால வர காம்ப்ளிகேஷன் அண்ட் அடிக்கடி இந்த மாதிரி ஜலதோஷம் பிரச்சனை குழந்தைகளுக்கு வருது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ்னால நம்ம நல்லா கியூர் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் இந்த அடினாய்டைட்டிஸ்க்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரைட்டா கார்ப். ஸோ இந்த மெடிசன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா அடினாய்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்து அடினாய்ட்ஸ்ல வந்து நல்ல வீக்கம் இருந்து அண்ட் அதோட சேர்ந்து அடிக்கடி ஜலதோஷம் பிரச்சனை வந்துட்டே இருக்கு குழந்தைகளுக்கு. நேசல் டிஸ்சார்ஜ்லாம் வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு, மூக்குல இருந்து ஏதாவது சளி பிரச்சனையோ ஏதாவது வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் அடுத்த மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்கேரியா கப். ஸோ இந்த மெடிசன் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அடிக்கடி வர ஜலதோஷம் பிரச்சனை. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரெக்கரண்டாக ஜலதோஷம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த டான்சிலைட்டிஸ், அடினாய்டிஸ் எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்குமே வந்து இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்த மெடிசன், இம்பார்ட்டன்ட் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ராஃபிஸ் நியூட்டன். ஸோ இந்த மெடிசன் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அடினாய்ட்ஸோட சேர்ந்து காதுகளில் வந்து பிரச்சனை. ஸோ காது கேட்காம இருக்கிறது, செவித்திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடினாய்டைட்டிஸ் பிரச்சனையில் காமனாகவே அவங்களோட ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காதில் வந்து இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ அந்த யுஸ்டேஷன் டியூப் வந்து அஃபெக்ட் ஆகுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டெஃப்னஸ் பிரச்சனை கூட வரலாம். ஸோ அந்த டெஃப்னஸ் வந்து டெம்பரரியாக தான் இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்காது. அந்த அடினாய்ட் பிரச்சனை ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த காதுகளில் உள்ள பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். பட் இந்த அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறப்போ நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த காதுகளில் செவித்திறன் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஃப்னஸ் டெம்பரரியாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி செவித்திறன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அடினாய்ட்ஸோட சேர்ந்து இந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மெடிசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி ஜலதோஷம் பிரச்சனையோ, டான்சிலைட்டிஸ் பிரச்சனை, அடினாய்டைட்டிஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து எகைன் அண்ட் எகைன் ரெக்கரண்டாக வந்துட்டே இருக்கு. தொண்டையில் வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து யாருக்காவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இந்த டான்சிலைட்டிஸ் பிரச்சனையோ இல்லை அடினாய்டைட்டிஸ் பிரச்சனையோ வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோமியோபதியை கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.